ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான உணவுகள் ஃபேமஸாக இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளையும் ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸையும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு உணவு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபுட் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஷவர்மானா சுத்தமாக பிடிக்காது, ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் நான் ஷவர்மா சாப்பிட்டா கண்டிப்பாக வாமிட் பண்ணிடுவேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டீக் குக் வித் லாவா. அதாவது மாட்டிறைச்சி இருக்கும் இல்லையா, அந்த மாட்டிறைச்சி துண்டை எடுத்து அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மோல்டன் லாவா, வால்கனோ எரிமலையிலேருந்து டைரெக்டாக வர லாவா இருக்கு இல்லையா, அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அந்த லாவாவை அப்படியே அந்த மாட்டிறைச்சி மேலே கொட்டி அதை வேக வைக்கணும். அந்த லாவாவுடைய டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2400 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குமாங்க. எக்ஸாக்ட்லி அது வால்கனோலேருந்து வர லாவாவுடைய டெம்பரேச்சர் தான். அதை இந்த மாட்டிறைச்சி மேலே கொட்டினதுக்கப்புறமா மாட்டிறைச்சி எவ்வளோ வேகமாக வேகுது பாருங்களேன். ஆக்சுவலா இதை எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா மாறி இந்த மாட்டிறைச்சி ரொம்பவே சூப்பரா வந்து வித்தியாசமான டேஸ்டாகவும் இருந்திருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜான்பிங், சைனா சேவரி ஸ்ட்ரீட் கிரேப். சைனாவில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் பீப்புள் நிறைய பேர் இதை அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்றாங்க. இது தோசை மாவு மாதிரி தான். இந்த மாவை வீட், மில்லட் ஃப்ளோர் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே 2 முட்டையையும் உடச்சி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இதனால் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய ஃபில்லிங்ஸ் வைக்கிறாங்க. லைக் க்ரீன் ஆனியன், நிறைய சாசஸ், இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. சைனாவில் வாழக்கூடிய நிறைய லோக்கல் பீப்புளுக்கு இது ஃபேவரட்டான உணவு. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு டூருக்காக வருவாங்க தெரியுமா நிறைய டிராவலர்ஸ், அவங்களுக்கும் இது ஃபேவரட்டான டிஷ்ஷாகவும் மாறிடுச்சோம். நம்ம நாட்டிலையுமே இந்த டிஷ் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஆனாலும் இது எங்கே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் அங்கே செய்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும், இங்கே செய்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக சைனாவுக்கு போனால் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அர்ஜென்டினா சிட்டியில் மெர்சிடஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கேக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த கேக்குடைய டயமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்குமாங்க. இதுக்கு 120 டன்ஸ் ஆஃப் ஃப்ளோரை யூஸ் பண்ணி இதை பேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 செஃப்ஸ் சேர்ந்து தான் இந்த கேக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த கேக்கை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறதுனால கிரெயினுடைய உதவியை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உருவாக்கின கேக்கை அங்கே இருந்த எல்லாருக்குமே சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிட்டவங்க எல்லாரும் இது ரொம்ப அருமையாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம இந்தியன் டிஷ் தாங்க. இது ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஜூஸுன்னு சொல்லலாம், இதை லஸ்ஸின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தயிரில் சீனி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த லஸ்ஸியை ரொம்பவும் வித்தியாசமான முறையில் தயாரிக்கிறாங்க. காமனாக லஸ்ஸி தயாரிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, மாட்டுடைய பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தயிரில் தண்ணி ஊற்றி சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த லஸ்ஸிக்கு இவங்க யூஸ் பண்ணுற யோகட் எது தெரியுமா? ஆட்டுடைய மில்காங்க. ஆட்டுடைய மில்கில் இருந்து தயாரிக்கப்பட்ட யோகட்டை எடுத்து காப்பர் ஜார்ஸில் போடுவாங்க. ஏன்னா காப்பர் ஜார்ஸில் மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. அந்த காப்பர் ஜார்ஸ்குள்ளே இந்த யோகட், வாட்டர், சால்ட், சுகர், ஃப்ரூட்ஸ், ஐஸ் இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நுரையோட பொங்கி வருமா. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஸ்ஸி எப்போவுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க அதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லஸ்ஸியில் சால்ட்டியாக இருக்கிற லஸ்ஸி இருக்குது, ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்கிற லஸ்ஸி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கிற தித்திப்பான லஸ்ஸி கூட இருக்குதான். உங்களுக்கு இந்த 3 ஃப்ளேவரில் எது ரொம்ப பிடிக்கும்? காரமாக சாப்பிட ரொம்ப பிடிக்குமா, இனிப்பாக சாப்பிட ரொம்ப பிடிக்குமா, சால்ட்டியாக சாப்பிட ரொம்ப பிடிக்குமா? எனக்கு எப்போவுமே இனிப்பாக சாப்பிட தான் பிடிக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜப்பானில் தயாரிக்கிற பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு இதில் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா குழியாக இருக்கக்கூடிய இதில் பேட்டரை எடுத்து ஊற்றுறாங்க. நடுவில் நல்லா ஃப்ரை பண்ண அக்டோபஸ் துண்டுகளை வைக்கிறாங்க. அதுக்கு மேலே திரும்பவும் இந்த பேட்டரை ஊற்றி நல்லா பேக் பண்ணி எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பணியாரம் மாதிரி இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜாகரி தாங்க. நிறைய பேருக்கு ஜாகரி எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியும். ஆமாம், கரும்பு ஜூஸ்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்த கரும்பு ஜூஸை எப்படி இந்த மாதிரி ஜாகரியாக மாற்றுறாங்க தெரியுமா? அடுப்பில் வச்சு ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கரும்பு ஜூஸ் ஸ்லோவாக பாயில் ஆகிட்டே இருக்கும்போது அது கூட ஸ்லேக்டு லைமை ஊற்றுறாங்க.
அப்படியே ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி யூனிக்கான ஃப்ளேவரில் வித்தியாசமான சப்ஸ்டன்ஸ் ஒன்று உருவாகும். இதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம இறக்கிடணும் அடுப்பில் இருந்து. இந்த கரும்பு ஜூஸை கரும்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க ஒரு ஸ்பெஷலான மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாகரியை கரும்பு ஜூஸில் இருந்து மட்டும் கிடையாதுங்க, பனைமரம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்தும் தயாரிக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஜாகரியை உருவாக்குற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளில் தாங்க. இந்த ஜாகரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஜாகரியை நிறைய டிஷ்ஷஸ்க்கு இன்க்ரீடியன்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜாகரி, அதாவது இந்த அச்சுவலத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம 2 டிஷ்ஷஸை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தாய்லாண்டில் ஃபேமஸாக விற்கப்படுற இந்த டிஷ் தாங்க. இதை டியூரியன் அப்படிங்கிற ஒரு பழத்திலிருந்து உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு நாகர்கோவில் சைட்லலாம் பலாப்பழத்தில் மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு பழம் தாங்க. ஆக்சுவலாக இதை ஐனி சிக்கன் நாகர்கோவில் சைடில் சொல்லுவாங்க. இதை கிரில் பண்ணி, அதாவது கேஸ் பர்னர் இருக்கும் இல்லையா, அதில் கிரில் பண்ணுறாங்க. ஹை டெம்பரேச்சரில் கிரில் பண்ணுறதுனால இந்த ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக மாறிடுமா. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டெக்ஸ்சரும் ரொம்ப சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் மாறிடுமாங்க. வெளியே பார்க்குறதுக்கு பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய வெளியே இருக்கிற தோல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்குமா. இதனுடைய டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா, மேங்கோ, பைனாப்பிள், கஸ்டர்ட், வெண்ணிலா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஃப்ளேவராக இருக்குமா. நீங்கள் இந்த ஐனி சக்க பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது வரைக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டதே கிடையாதுங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்தியாவில் பஞ்சாபில் விற்கப்படுற ஒரு ஃபேமஸான ஜூஸ் தாங்க. இதை ஃபால்சா ட்ரீயில் இருக்கக்கூடிய பால்சா பழங்களை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஐஸ் க்யூப்ஸை நல்லா உடச்சி போட்டுட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த பால்சா பழங்களை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை இந்த ஐஸ் கட்டிகளோடு மிக்ஸ் பண்ணி ஐஸ் கட்டிகளோடு சேர்த்து இந்த ஜூஸை பரிமாறுவாங்களாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. நீங்கள் இந்த பால்சா பழங்களை பார்த்துருக்கீங்களா, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பங்களாதேஷில் மெஸ்பான் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த சமயத்தில் தயாரிக்கப்படுற இந்த ஒரு டிஷ் தாங்க. இதை பங்களாதேஷில் வெட்டிங்ஸில் இருந்து ஃபினரல்ஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் தயாரிப்பாங்களாம். இதோடைய இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா முக்கியமாக பீஃப் தாங்க இருக்கும், அதாவது மாட்டிறைச்சி கறி தான் இருக்கும். பெரிய பெரிய பிரம்மாண்டமான சட்டிகளில் தயாரிக்கப்படுற இந்த குழம்பை ரைஸோட சேர்த்து பரிமாறுறாங்க. இதை வெறுமனையாக சூப் மாதிரியும் கொடுப்பாங்களாம், அதே மாதிரி ரைஸோட சேர்த்து குழம்பு மாதிரியும் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி ஜப்பான்லையும் இமோனி சூப் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் உருவாக்கப்படுற இந்த டிஷ்ஷை, அதுவும் இது ட்ரெடிஷ்னலான ஜப்பானீஸ் டிஷ்ஷாங்க. லொகோக்கு அப்படிங்கிற ரீஜியனில் ஏஜ்டு பீப்புள் எல்லாருமா சேர்ந்து ரிவர் சைடில் ஆட்டம் டைமில் இதை குக் பண்ணுறாங்க. குக் பண்ணி அங்கே வர எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறாங்களாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அது அங்கே உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் உலக அதிசயங்கள் 7 என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. ஏமன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரீத்தி ஸ்டார் அப்படிங்கிறவங்களும் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் 2 பேருடைய கமெண்ட் தான் வீடியோவில் போட முடிஞ்சுது. மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.